மயிலாடுதுறையில் கள்ளசாராயம் காய்ச்சி நாட்களை தட்டிக்கிட்ட 2 கல்லூரி மாணவர்களை அந்த சாராய கும்பல் படுகொலை பண்ணிருச்சு. இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்குறேன். மயிலாடுதுறையில் இன்சிடென்ட் நடக்குது, புரியுதுங்களா? மயிலாடம்பாறையில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும், மந்தவெளியில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இதே மாதிரி பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் இன்சிடென்ட்டே நடக்காமல் இருக்கா? அப்போ பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் நடக்கிற இன்சிடெண்ட்டை அந்த மாநில அரசு எப்படி கையாளுது? இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு இந்த அரசு எப்படி கையாளுது? கைது பண்ணுறாங்க, சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க, சிறையில் தள்ளுறாங்க, சார்ஜ் ஷீட்டை முடிக்கிறாங்க. இது நான் ஒரு மயிலாடுதுறைக்கு சொல்ல, மொத்தமாகவே சொல்கிறேன். மணிப்பூர் என்கின்ற ஒரு மாநிலத்தில் ஒரு கையாளாகாத முதலமைச்சரை பாஜக வச்சுக்கிட்டு ராஜினாமா பண்ணிட்டு அங்கே நடந்த எல்லா கலவரத்துக்கும் அந்த பிஜேபி முதலமைச்சர் தான் காரணன்றது வெளிப்படையாக இன்றைக்கி தெரிஞ்ச பிறகு, உச்சநீதிமன்றம் கொட்டின பிறகு, இன்றைக்கி பின்னங்கால பிறடரி ராஜினாமா பண்ணிவிட்டு ஆட்சியை கொண்டு போயிட்டு இன்றைக்கி ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துறதுக்கு நிலைமையில் இன்றைக்கி இருக்கிற பிஜேபிக்கு வெக்கமாக இல்லை எங்களை பற்றி பேசுகிறதுக்கு? என்ன தகுதி இருக்குது அண்ணாமலைக்கு திமுகவில் இருக்க சட்ட ஒழுங்கு பற்றி பேசுகிறதுக்கு? திமுகவில் அங்கொன்று இங்கொன்று மாதிரி தனிப்பட்ட விரோதங்கள் நடக்கிற விஷயங்களை சட்ட ஒழுங்குன்னு எடுத்து பேசுகிறதுக்கு அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன்.